இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மாற்கு 10:25 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். செல்வத்தில் பற்று உடையவர்களுக்கு ஆண்டவருடைய இறையாட்சியில் நுழைவது எந்தளவுக்கு கடினமான செயல் என்று ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக நமக்கு எடுத்து கூறுகிறார். பெரிய விலங்குகளில் ஒன்றுதான் ஒட்டகம். அந்த விலங்கு மிகவும் சிறியதாய் இருக்கக்கூடிய துளையினூடாக செல்வது மிகவும் எளிதானது என்று ஆண்டவர் கூறுகிறார். நினைத்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. அதையே ஆண்டவர் இலகுவான வழி என்று நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். ஆனால் இந்த சொத்து, சுகம், செல்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் விண்ணக வாழ்க்கைக்கு உட்படவே முடியாது என்று தெளிவாக எடுத்துக் கொடுக்கிறார். அது மிகவும் கடினமான செயல் என்றும் சொல்லுகிறார். செல்வம் தீயதானது அல்ல, ஆனால் நாம் அதில் அடிமையாகி பற்றுக்கொண்டு வாழ்கிறது பிரச்சனைக்குரியதாகும். செல்வம் நம்பிக்கையை கடவுளிடமிருந்து விலக்கி தன் நம்பிக்கையிலும் பொருளாதார வளத்திலும் பற்றுக்கொள்ளச் செய்கிறது. எங்களுடைய மனம் எதிலே பற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். செல்வம், அதிகாரம், தொழில், புகழ் இவைகளிலா அல்லது கடவுளிடத்திலா என்று? உண்மையான சுதந்திரம் பொருள் வசதிகளுக்கு அடிமையாவதில் அல்ல, அவற்றை கடவுளுக்கு பயனாக மாற்றுவது. என்னுடையவைகளெல்லாம் எனது உழைப்பின் பலன் என்று மட்டும் பாராமல் ஆண்டவர் தந்த அருள் என்று எண்ணுவோம். தாராள மனம் கொண்டவர்களாய் வாழவும். ஆண்டவர் இயேசு கூறியது போல ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினான், அப்போது எல்லோரும் எல்லாமும் எமக்கு கிடைக்கும் என்று. எனவே கடவுளை விட பெரியதும் சிறந்ததும் எதுவும் இல்லை என்று அறிக்கையிடுவோம். ஆமேன்.